இன்றைக்கி நம்ம சிக்கன் ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 5லேருந்து 10 துண்டு சிக்கன். ஃபஸ்ட்டு சிக்கன் தூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அதை நம்ம அப்படியே ஒரு 3 இல்லை 4 சவுண்டுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். தண்ணி அதுக்கப்புறம் இருந்தது அப்படின்னா அதை கொதிக்க விட்டு தண்ணியை வற்ற விட்டுக்கோங்க. வற்ற விட்டுட்டு இப்போ அந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து ஒரு மிக்சியில் எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கணும். சுற்றிட்டு நல்லா இப்போ சிக்கன் வந்து இப்படி அரைப்பட்டிருக்கும். நல்லா இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய சிக்கன் டேஸ்ட் டாமினேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாவையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முட்டையை ஒன்றா அடித்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா கூடுதலாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் 4 முட்டையாக போட்டாலும் சரி, இல்லைனா 2 முட்டையாக கூட நம்ம போட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலும் சரி, அல்ல எக் பீட்டர் எதுனாலும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கனை சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிக்கன் பீசஸ் முட்டையில் சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தோசை தவாவை சூடு பண்ணி அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை நம்ம உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் நெக்ஸ்ட் பக்கம் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் ஊற்றியாச்சு. இது 2 முட்டையாக நம்ம போட்டோம் அப்படின்னா திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம 2 கரண்டியை வச்சு கொஞ்சம் திருப்பி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 முட்டையாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா இதை விரித்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அது வந்து வெந்துக்கிடட்டும். ஒரு சைடு வேகிறதுக்கு முன்னால் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிஞ்சிடும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறதுனால பியாமல் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு வேக விட்டதுக்கப்புறம் நமக்கு சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆகிடும். இதை சாதத்தோடையோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டோ எப்படினாலும் இதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.